அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது இருந்தது. என்ன அப்படின்னா, விஜய நம்ம நேரடியா விமர்சிக்கலாமா கூடாதா, தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருந்தது. அந்த குழப்பத்தை தாண்டி சில பேர் அங்கங்க விமர்சனம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் சீமான் அவர்கள் வந்து நேரடியா அட்டாக் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்களே, சோ ஏதாவது மேல நடந்துட்டு இருக்குமோ, அரசியல் மேல்மட்டத்துல ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது போயிட்டு இருக்குமா, ஏதாவது இருக்குமா, சோ நாம விமர்சிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நாம் தமிழர்ல பயணிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருந்தது. பட் இப்போ அப்படிலாம் எந்த குழப்பமும் வேணாம், யாரா இருந்தாலும் தூக்கி போட்டு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நேத்தி சீமான் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லட்சியவாதிகளா ரசிகர்களான்னு பாத்துருவோம், போர் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த ஒரு விஷயம், அதுல அந்த மீட்டிங்ல பேசின விஷயம் அப்படிங்கிறது இன்னும் ஆழமான விஷயம், மனசை வந்து ரொம்ப கனகணக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் அதை பத்தி இங்க யாருமே பேசல. இந்த ஒரே ஒரு லைன் எடுத்துக்கிட்டு சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய அசைன்மெண்ட் இதுதான். அவங்க போயிட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தது தமிழக வெற்றி கழகத்தை அட்டாக் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் திரும்ப வேலை பார்ப்பாங்கல்ல. ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைன், அதுக்கு பின்னாடி ஆழமான அரசியல் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைனை வச்சு சீமான் இப்படி பண்ணிட்டாரு, சீமான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முயற்சிக்கக்கூடிய கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டம் வந்து நேத்திலேருந்து சோசியல் மீடியாவில் இங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கதான் நாம் தமிழர் கட்சியை தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி, இதை மாதிரி சொல்லப்படுவதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் அப்படிங்கிறது இருக்குங்க. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நேத்தி சீமான் அவர்கள் பேசின அதே கூட்டத்துல எதிரிகள் துரோகிகளை பார்த்து நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு பேர் தான் எதிரியார் துரோகியார்னு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கப்போ, நம்ம கூட இருக்க ஒரு ஆள், நம்ம நட்பா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வரப்போ, நம்ம அவங்களுக்காக ஒரு சின்னதா நம்ம கவனத்தை அப்படி மிஸ் பண்ணா கூட நாம வந்து நம்மளுடைய லட்சியத்தை இழக்கிற மாதிரி இருக்கு. சோ தொடர்ச்சியா இது வந்து தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. புதுசா யாராவது நம்மள சேர்ந்தவங்களே ஒருத்தவங்க வராங்க, பெருப்பா சித்தப்பா அப்படின்னு யாரு வந்தாலும் அது வந்து நமக்கு தான் பேரிழப்பா வந்து முடியுதே தவிர அந்த துரோகம் செய்யக்கூடியவங்களுக்கும் அந்த எதிரிகளுக்கும் எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016 சீமான் அவர்கள் முதலா வந்து இங்க வந்து கட்சி தொடங்குனதுக்கு அப்புறம் தேர்தலில் நிக்கிறாங்க. அப்போ பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து நிக்குது, தனியா நிக்கிறாங்க. சோ அப்போ அதுல இருந்து சீமான் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு வாக்கு சதவீதம், அப்போ 2016 பாமக தனிச்சு நிக்கல அப்படின்னா கண்டிப்பா சீமான் அவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அந்த தேர்தலில் உயர்ந்திருக்கும். நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலை மட்டுமே பார்ப்போம். 2021 கமலஹாசன் அவர்கள் நிக்கல, தனிச்சு நின்று, அதாவது சின்ன சின்ன கட்சிகள்லாம் வச்சு கூட்டணி வச்சு நிக்கல அப்படின்னா அங்கவும் நாம் தமிழருக்கு ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கும். இப்போ சரிப்பா, ஆனா வராங்க, ஒவ்வொருத்தவங்களா தனிச்சு நின்று பாக்குறாங்க, ஆனா முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு யூ-டர்ன் எடுத்துட்டு போயிடுறாங்க. சரி, இனிமே யாரும் வரமாட்டாங்க, நமக்கு எதிராக யாரும் வரமாட்டாங்க, அதாவது நம்ம கூட இருக்கவங்க நமக்கு எதிராக யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல, விஜயும் அப்படி வரமாட்டாரு, வந்தா நம்ம கூட தான் நிப்பாரு அப்படின்னு நாம் தமிழர் நினைச்சிட்டு இருந்த டைம்ல 26 விஜய் இப்ப தனிச்சு நிக்க போறேன், ஆனா நான் முன்னெடுக்கக்கூடிய கொள்கை வந்து ஒரு கண்ணு திராவிடம், ஒரு கண்ணு தமிழ் தேசியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு விஜய் இருக்கப்போ, இனிமே பொறுக்க முடியாது, அது சித்தப்பாவா இருந்தாலும் சரி, பெருப்பாவா இருந்தாலும் சரி, எனக்கு துரோகி எதிரியை நான் அடிக்கணும், அதுக்கு இடையில யாரு வந்தாலும் நான் போட்டு அடிப்பேன் அப்படின்னு நேத்தி சீமான் அவர்கள் சொன்னாங்க. நேத்தி நடந்த அந்த கூட்டம் அப்படிங்கிறது செம்மணி புதைக்குழி படுகொலை அந்த சம்பவம். அதை பத்தி பேசினா நம்ம பேசிட்டே இருக்கலாம், நமக்கு பேசுற அளவுக்கு மன தைரியமும் கிடையாது. அதை பத்தின அந்த டீப் நாலேஜ் இருக்கும்ல, அங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் வைங்களேன். நமக்கு அந்த அளவுக்கு திடகாத்திரமான மனம் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை பத்திலாம் நம்ம பேச முடியும். சோ அந்த கூட்டம் தான் நேத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து நடக்குது. அங்க பேசுறப்போ நம்ம ஈழம் அப்படின்னு போயிட்டாவே நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு யார் மேல கோவம் வரும்? ஒண்ணு திமுக மேல வரும், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் மேல வரும், திமுகனா குறிப்பா கருணாநிதி மேல தானே வரும். சோ அந்த கருணாநிதி அவர்களையும் போட்டு கிழின்னு நேத்தி அதே மேடையில தான் சீமான் அவர்கள் பேசுறாங்க. அதே மேடையில கருணாநிதியை போட்டு அவ்வளவு கிழின்னு கிழிச்சு, கருணாநிதி இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க மக்களுக்கு இப்படி எல்லாம் பண்ணாரு, நாங்க வந்தோம்னா என்ன பண்ணுவோம், அது ஆக்சுவலா அந்த பேச்சு வந்து நேத்தி உணர்வு பூர்வமா இருந்தது ரொம்பவே. ஏன்னா ரொம்ப எமோஷனலா சீமான் அவர்கள் பேசினாங்க. ஏன்னா அந்த இமேஜஸ் பாக்குறப்போ, அந்த செம்மணில நடந்த அந்த விஷயங்களை பாக்குறப்போ அது கூட ரொம்ப கனெக்ட் ஆகி திமுக மேல கடுமையான விமர்சனங்கிறத தாண்டி கோபம், வன்மத்தை அந்த கூட்டத்தில் வெளிக்காட்டினாங்க. பட் அதை பத்திலாம் இங்க யாருமே கவர் பண்ணி பேசவே இல்லை. சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை இப்படி சொல்லிட்டாங்க, இனிமே வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அரசியலை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா என்னன்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் என்ன இங்க நினைச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்க தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் தான்.
இங்க திராவிடம் திராவிடம்னே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அது கிடையவே கிடையாது. 26 தேர்தலுக்கு தமிழ் தேசியம் ஒரு பக்கம் நிக்குது, மத்த எல்லா திராவிட கட்சிகளும் ஒரு பக்கம் நிக்குது. அதுல குறிப்பா டிஎம்கே இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால டிஎம்கே நிக்குது அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் செட் பண்ணக்கூடிய இங்க அரசியல். 2026 களம் எப்படி இருக்கணும் அப்படின்னா என்டிகே வெர்சஸ் டிஎம்கே, இவங்க தான் மத்தெல்லாம் உதிரி கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறத செட் பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க. சோ இப்படி ஒரு நரேட்டிவ் செட் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஒரு முறை கூட ஆட்சியை பிடிக்காத சீமான் அவர்களும் இத்தனை 50 ஆண்டு காலமா ஆட்சியில மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய டிஎம்கேவும் இவங்க 2 பேரும் தான் வெர்சஸ் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் ஆச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா போகும். சோ என்ன பண்ணலாம், இத திருப்பி விடணும். இந்த அரசியலை என்டிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு இருக்கக்கூடிய அரசியலை திருப்பி விடணும். அதுக்கு யார் சரியான ஆளு? சோ விஜயை பிடிப்போம். புதுசா கட்சி தொடங்கி இருக்காரு. சோ விஜயை பிடிச்சி அவங்களுக்குள்ளவே சண்டையை மூட்டி விட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேரும், அதாவது இந்த 3வது இடத்துக்கு எப்பொழுதுமே அரசியல் இதான் பண்ணுவாங்க, 3வது இடத்துக்கு போட்டி போடக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, அந்த கட்சிக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு சண்டையை உருவாக்கி விட்டு நீங்க சண்டை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டா இவங்க சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இப்போ டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு இந்த நரேட்டிவை மாத்துறதுக்கு பெரிய முயற்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பட் இத நாம் தமிழர் எந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா ஹேண்டில் பண்ண போறாங்க இந்த விஷயத்தை? ஏன்னா சோசியல் மீடியாவில் என்ன விஷயங்கள் பரப்பப்படுதோ அதுதான் எல்லாரும் மனசுலயும் வந்து பொதுமக்கள் மனசுல வந்து கேள்விப்பட்டு பதிய ஆரம்பிக்கும். சோ முழுசா இங்க டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு அந்த நரேட்டிவை செட் பண்றதுக்கான முயற்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பட் நாம் தமிழர் வந்து என்டிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற நரேட்டிவை செட் பண்ணணும், தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் அப்படிங்கிற நரேட்டிவை செட் பண்ணணும் 2026 அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன பண்ண போறாங்க, யார் அடி பெரிய அடியா இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இங்க எதை மாதிரியான ஒரு அரசியல் வந்து நடத்தப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்து மேல அந்த விமர்சனம் எடுத்து வைக்கிறது தப்பு கிடையாது. அவங்க அரசியல் மேல நிறைய விமர்சனம் இருந்ததுன்னா எடுத்து வைக்கலாம், அரசியல் ரீதியான விமர்சனங்களை எடுத்து வைக்கலாம். ஆனா அதை தாண்டி அந்த பிலோ த பார் போயிட்டு விமர்சிக்காம அந்த இதுலயே இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அதே மாதிரி நேத்தி சீமான் அவர்கள் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே வந்து பாமக விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி சைட்ல இருந்து அந்த விமர்சனம் அப்படிங்கிறது இவங்க இந்த கட்சி மேல எல்லாம் வைக்கவே மாட்டாங்க. பட் நேத்தி வந்து அந்த பேச்சில இருந்து இனிமே விசிக மேலையும் விமர்சனம் அப்படிங்கிறது கடுமையா இருக்கும், பாமக மேலையும் விமர்சனம் அப்படிங்கிறது கடுமையா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. நம்ம கூட்டாளி அப்படிங்கிறதுனால விட்டு வைக்கிறதுனால நம்மளால சரியா நம்மளுடைய எதிரியவும் துரோகியவும் அடிக்க முடியல. சோ இனிமே கூட்டாளியாவது நண்பராவது ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறதுதான் நேத்து சீமான் அவர்களுடைய பேச்சில இருந்து நான் பார்த்தேன். நீங்க இந்த விஷயத்த இப்ப நடந்துட்டு இருக்குல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த நேத்தில இருந்து, சோ இந்த விஷயத்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் சொல்லக்கூடிய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சரியா தான் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அரசியல் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும் எடுத்து பேசிட்டு இருக்கேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.